25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெறும் ஸ்டுடியோ வடபழனி. மதுராந்தகத்தில் இன்று மதியம் நடைபெறும் NDA கூட்டணி பொதுக்கூட்டத்தில் யார் யார் பங்கேற்பார்கள் உள்ளிட்ட தற்போதைய தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கூற நாம் கேட்கலாம். தாயுமானவன், இப்ப இந்த கூட்டம் அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்போட இருக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு? மேடை ஏற போகும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இருக்க போகிறார்கள்? நிலவரம் என்ன தாயுமானவன்? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பொதுக்கூட்டம் என்பது சென்னை அடுத்த மதுராந்தகம் பகுதியில் இன்றைய தினம் பிற்பகல் 3:10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறாங்க. குறிப்பா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய இந்த அறிமுகத்தின் போது அனைத்து தலைவர்களுமே மேடையிலே அமர வைக்கப்பட்டு மேடையில ஒரு சேர அறிமுகம் செய்யப்பட இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மதுராந்தகம் பகுதியை நோக்கி வந்த வண்ணம் இருப்பதை பார்க்க முடிகிறது. சரியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3:10 மணி அளவுல இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்குக்கு வருகை தர இருக்கிறார். முன்னதாக 1:15 மணி அளவுல 2:15 மணி அளவுல விமான நிலையம் வரக்கூடிய அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாநாட்டு பகுதிக்கு வருகிறார். அங்கிருந்து ஒரு 5 நிமிடம் சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொண்டு இந்த மாநாட்டு பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். இந்த நிகழ்வுகளை பொறுத்த மட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக அன்புமணி தரப்புல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் TTV தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் GK வாசன், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் AC சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோர் பங்கேற்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய விழா மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே நேரடியாகவே பார்க்க முடிகிறது. விழா மேடையில பார்த்தோம் என்றால் ஒரு புறம் பிரதமர் நரேந்திர மோடியும் மறுபுறத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவருமே இருப்பது போன்ற அந்த விழா மேடையில நடுவே கூட்டணி கட்சி தலைவர்களுடைய புகைப்படங்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் அன்புமணி ராமதாஸ், அதேபோல் TTV தினகரன், GK வாசன், AC சண்முகம், ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி ஆகியோருடைய புகைப்படம் இங்கே இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாம பிரதமர் மோடியினுடைய வருகையொட்டி வழி நெடுகிலும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தரப்புல உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை விமான நிலையத்தில் தொடங்கி அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த மதுராந்தகம் பகுதி வரையிலுமே வழி முழுவதுமே பல்வேறு அரசியல் கட்சிகளின் தரப்புல பேனர்கள் வைக்கப்பட்டு தற்போது வரக்கூடிய பிரதமர் மோடிக்கு ஒரு வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தரப்புல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் அதிமுக தரப்புல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள்ல பல இடங்கள்ல TTV தினகரனுடைய புகைப்படம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒரு சில நிர்வாகிகள் அவருடைய புகைப்படத்தை தவிர்த்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா எதிரும் புதிருமாக இருந்த 2 கட்சிகள் அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளுமே ஒரு சேர ஒரு கூட்டணியில தற்போது இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருபுறம் உற்சாகம் அடைந்திருக்கிறாங்க. அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இருவருமே ஒரு சேர்ந்து தேர்தல் பணியை பணியாற்றுவதற்கு தயாராகி இருப்பதாக சற்று முன்னர் நம்மிடையே பலர் கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. இப்படியான சூழலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் TTV தினகரன் ஆகியோர் இருவருமே ஒரே மேடையில ஏறக்கூடிய பட்சத்தில் அந்த நிகழ்வு என்பது எப்படியாக இருக்கும் என்பதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தல் பணியை ஒன்று சேர மேற்கொள்வதற்காக தயாராகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த விழா மேடை என்பது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பிரதமர் மோடியினுடைய வருகையின் போது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில அமர்ந்து ஒரு சேர அந்த கைகளை உயர்த்தியவாறு அந்த வெற்றி கொடியை காட்டக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெறும் ஸ்டுடியோ வடபழனி.